இப்ப தேவதாசி ஒழிப்புன்னு இருக்குல்ல, ஆமா அதுவும் நீதி கட்சி தான் கொண்டு வருது. ஆமா அதுவும் நீதி கட்சி தான். தேவதாசி ஒழிப்புன்னா அதை எப்படி சொல்றாங்க? தேவதாசி ஒழிப்புன்னா வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொட்டு கட்டி விடுறதுங்க. அது ஒரு ஜாதி கோயிலுக்கு. ஆமா கோயிலுக்கு வந்து அந்த பொண்ணு வந்துட்டு இதானவுடனே கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டுருவாங்க. அது சொல்றது கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுறது. அந்த கோயில் இருக்கிற இந்த பார்ப்பனர்கள் அந்த கோயிலுக்கு நிர்வாகம் பண்றவெல்லாம் அந்த பொண்ணை வந்துட்டு பயன்படுத்திக்கிறது, பாலியல் ரீதியா பயன்படுத்திக்கிறது. பாலியல் பொருளாதான் பொட்டு கட்டி விடுறதுங்கிறது அது ஒரு பாலியல் பொருளாகவும், இந்த நடனம் ஆடுறது இந்த மாதிரி பொண்ணை ஒரு இது பண்றது அந்த பாலியல் இதுங்க. இதுக்குன்னு ஒரு சமூகம், ஒரு ஜாதி காலங்காலமா வந்துட்டு தேவதாசி. ஆமா ஆமா ஏன்னா அந்த சமூகத்து பேரை நமக்கு சொல்ல தேவையில்ல. ஆனா அந்த இதுதான் வந்ததுங்க. சுக்லாம்பரம் பிரபரம் ஏதாவது சொல்றேன், நம்மளுக்கு வாயில வரல. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ போய் டாக்டர் காலேஜ்ல அதாவது மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியில போய் சீட்டே வாங்குவீங்களா இருந்துச்சுங்களாமா? அது ஃபர்ஸ்ட் வந்துங்க, நீங்க நம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்துங்க நோய்க்கு வந்து ஊசி மருந்து போடுறதை தாண்டி மந்திரங்கள் சொன்னாலே அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஓ மந்திரம் சொன்னாவே ரெடி ஆயிடுவாங்க. அதுக்குதான் சமஸ்கிருதம் வேணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்ப சங்கராச்சாரியர் என்ன ஹைகோர்ட்டுக்கு போய் ஆஸ்பத்திரியில போனாரு, எல்லாம் வந்து சொன்னா நம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஓ இந்த பார்ப்பனர் அல்லாத மக்களின் விடிவுக்காக ஒரு மிகப்பெரிய புரட்சிங்க, நினைச்சே பார்க்க முடியாது. அப்ப நீங்க சொல்ற பார்த்தோம்னா மதிய உணவு கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு வாக்குரிமை கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் இல்லாத மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த அவா சொத்தா இருந்த அறநிலைத்துறையை வந்துட்டு அனைத்து மக்களுக்காக அரசே வந்துட்டு கையில் எடுத்து அறநிலைத்துறை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து நீதி கட்சி ஆச்சு. தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாத மக்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் பெற்றதற்கு காரணமான நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள். இதை பற்றி இன்னைக்கு நம்ம திராவிடர் விடுதலை கழகத்தின் மாநகர செயலாளர் தோழர் வெங்கட்டோடு சேர்ந்து கலந்துரையாட போறோம். 1/4 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்தில் பேச வேண்டிய விஷயம் இல்ல, இது தொடர்ச்சியா ஒவ்வொரு எபிசோடா பேச வேண்டிய விஷயம். நீதி கட்சியை பற்றி பேசுவோம். நீதி கட்சினா அதோட பேரு வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்லிட்டுங்க. ஆமா ஆமா அவங்களோட ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு புத்தகம் நடத்துறாங்க, ஒரு இதழ் நடத்துறாங்க. அந்த பேர் தான் அவங்களுக்கு வந்து நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓ ஜஸ்டிஸ் அப்படிங்கறது தான் வந்து நீதி கட்சி. ஆமா நீதி கட்சி பத்திரிகையின் பெயரே வந்து கட்சிக்கு மாறிட்டாங்க. அது அடிப்படை நோக்கம் என்னன்னா, நீங்க அப்ப இருக்கிற எல்லா துறையிலுமே பார்ட்னர்கள், அதாவது பிராமணர்கள் ஐயர்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அந்த அவங்கதான் எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. வேலை வாய்ப்புல ஆங்கிலேயர்கிட்ட எல்லா இடத்துலயும் அவங்கதான் இருந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த பெரிய ஜாதின்னு சொல்றோம் எவனுமே இல்ல. இதெல்லாம் பார்த்துதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா நடேசன் முதலியார், தியாகராயர், TM நாயர் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவர்கள் சேர்ந்து எவ்வளவு தலைவர்கள் ஆமா தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு அறிக்கை இது தயார் பண்றாங்க. இது வந்துட்டு நம்ம மக்களுக்கானது, எல்லாத்துக்கானது, நம்ம மக்கள் போதிய பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்டு அதுபடியே வந்து அவங்க வருங்காலத்துல நடந்திருக்காங்களா அப்படிங்கறத நம்ம உறுதியா. ஆமா ஆமாங்க. நீங்க வந்துகிட்டு நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வராங்க தோழர். ஆட்சிக்கு வந்தவனே வந்துட்டு நீங்க வந்துட்டு இடஒதுக்கீடு கொண்டு வராங்க, இடஒதுக்கீடு அமல்படுத்துறாங்க. பெண்களுக்கு வந்துட்டு அப்ப வெளிநாட்டிலேயே வந்துட்டு சொத்துரிமை கிடையாது, வாக்குரிமை இல்ல கிடையாது. பெண்களுக்கு வாக்குரிமை கொண்டு வராங்க. அப்புறம் வந்துகிட்டு தாழ்த்தப்பட்டவங்களா வந்துகிட்டு அதாவது பஞ்சபர்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அப்ப ஒரு பொது இடத்துலயோ நடக்கக்கூடாது, ஒரு நாடகம் நடக்கும்போது போக கூடாதுன்னு. நீங்க பஸ்ல வந்து பஞ்சமருக்கு இடமில்லைன்னு சொல்லி இப்ப எப்படிங்க டிக்கெட்ல இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை பயணச்சீட்டு அப்படிங்கிற மாதிரி உட்பட்டதுங்கிற மாதிரி. ஆமா அது போல அன்னைக்கு வந்து பஞ்சமர்கள் பஸ்ல வந்து உட்காரக்கூடாது, அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி டிக்கெட்டே அச்சடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமாங்க. அப்படி இருந்ததை WPS சௌந்தரபாண்டியன் பாண்டி பஜார் இருக்குல்லங்க, ஆமாங்க, அது அவர் நினைவா வச்சதான் இவன் பாண்டி பஜாருங்கிறான். சௌந்தரபாண்டியன் நாடார் அவர் தான் வந்து இந்த மாதிரி பஸ்ல இப்ப டிக்கெட் அச்சிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னா அந்த பர்மிட் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நாடார். ஆமாங்க. நீங்க அதே மாதிரி வந்துகிட்டு ஸ்கூல்ல வந்து பள்ளியில வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்க்கணும், அப்படி சேர்க்காத பள்ளிக்கு அரசு நிதி உதவி கொடுக்காது, அங்கீகாரம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வராங்க. நீங்க அந்த இடஒதுக்கீடுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்கல்ல, அப்ப முத்தையா முதலியார் தான் முதலமைச்சரா இருக்காரு, ஆமாங்க அமைச்சரா இருக்காரு. அவருக்கு பெரியார் வந்து அதை பாராட்டி அப்போ இருக்கிற அவங்க அந்த கட்சியில வந்துட்டு தொண்டல் கேட்பாங்க குழந்தைக்கு பேரு வைப்புன்னு, எப்படி ஒரு காமராஜர் வச்சாரு. காமராஜர் கல்வியை கொண்டு வந்தாங்க, காமராஜர் எல்லாருக்கும் பேர் வச்சாங்க. அப்ப வந்துட்டுன்னா முத்தையா முதலியார் பேரை முத்தையான் பேரு அதிகம் வச்சவர் பெரியார் தான். ஏன்னா நம்மளுக்காக நம்ம மக்களுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு.
ஒரு பேரோட நன்றி உணர்வா ஆமா, அந்த காரண சட்டத்தை பெயர். நினைவுபடுத்தும் விதமாகத்தான் அதை இது ஆமா ஆமா ஆமாங்க. ஓ சரி சரி. அப்ப நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே பள்ளிக்கூடத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை சேர்க்க ஆமா, அனுமதி இல்ல அப்படின்னு வச்சிருந்தா பள்ளிக்கூடத்துக்கு பர்மிட் ரத்தாகன்னு வச்சிருந்தாங்க. பர்மிட் ரத்தாயிரும். இங்க நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம இங்க சிங்காநல்லூர் இருக்குல்ல, ஆமாங்க, அந்த ஏரியா பகுதியிலயும் இந்த மாதிரி முறை இருந்து அதை வந்து ஒழிச்சிருக்காங்க, ஒழிச்சிருக்காங்க. ஆமா. நீங்க அது மட்டும் இல்லைங்க தோழர், நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப அப்பெல்லாம் வந்து சென்னைக்கு வந்து நம்ம ஆளுக்கு போறாங்க பண்றாங்கன்னா ஆமா, அவங்க ஹோட்டல்ல வந்துங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு அனுமதி அனுமதி கிடையாது. அனுமதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் இல்ல, ஓ அம்மா என்ன நினைச்சுக்கிறான்னா யார் யாருக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு சொன்னாலும் அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிறான். ஆனா பார்ப்பனர் அல்லாத பூணூல் அல்லாத யாருக்குமே அங்க எடுப்பு சாப்பாடு தான் வாங்கிட்டு போய் வெளியே ரோட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கணும். ரோட்ல உட்காந்து சாப்பிடுவியா, நின்னுட்டு சாப்பிடுவியா, கேட்டு போ. ஆனா இங்க பாப்பானா இருந்தாலும் உட்காந்து சாப்பிட முடியும். இப்ப இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், அவங்க தங்கறதுக்கு விடுதியோ அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். திராவிட இல்லம், அதாவது இந்த பெரிய மீசம் இருக்கிற ஜாதிக்கெல்லாம் அப்ப எல்லா மயிராண்டிகளுக்கும் நீ எவ்வளவு பெரிய ஜாதியா இருக்கலாம் சரியா, ஆனா இவன் வந்து யார் யாரு படிச்சு மேல வரணும், பார்ப்பனர் அல்லாத மக்களும் எல்லா வேலைகளையும் வந்து உட்காரணும், அவங்களுக்கும் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த திராவிட இல்லத்தை தொடங்கி அங்க போய் எவ்வளவு பேர் இங்க இருந்து போய் அங்க படிக்கிறாங்க. யார் தொடங்குது? நடேசன் முதலியார். ஆமா, அவரும் ஒரு நீதி கட்சி தலைவர். ஆமா, அவர் முக்கியமான தலைவர். நீதி திராவிடர் இல்லம்னு சொல்லி தொடங்குறாரு. திராவிடர் இல்லம் நீங்க அது தொடங்கினது மட்டும் இல்லாம அவரே கார்ல பயணிச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கா போய் யாராவது படிக்க வர்றாங்களா பண்றாங்களா அந்த மாதிரி இதா இருந்தா அவங்க செலவு பண்ணி கூப்பிட்டு போய் அங்க படிக்க வச்சாங்க. கோவையில் படித்த சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். ஆமாங்க, இங்க நம்ம தினத்தந்தி அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்கூல் கூட இருக்கு. ஆமா, நிதியமைச்சர் வேற அவர் நினைக்கிறேன். இந்தியாவின் முதல் நிதியமைச்சர். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை வந்தப்ப அந்த நிதி பிரிச்சப்ப அவர் தான் பிரிச்சு கொடுத்தாரு. அந்த சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அந்த திராவிட இல்லத்துல இருந்து தங்கி படிச்சுதான் அவர் வந்து அதுல இருந்து வெற்றி பெறாரு. அதுக்கே ஒரு பெரிய விழா நடத்துறாங்க. படிச்சு டிகிரி வாங்கினதுக்கு பெரிய பார்ப்பனர் அல்லாத செட்டியாரு. நீங்க வந்து இவனுக்கு நம்ம அவருக்கு இந்த குடும்பம் நடந்திருக்குன்னு சொன்னா இவனுக்கு வந்து தாழ்த்தப்பட்டவனே காது கேட்கப்பட அவருக்கே இந்த நிலைமை இருந்து அவரை நீங்க கடைசியா பழனியில கோயிலுக்கு உள்ள போனப்ப நீங்க எல்லாம் வந்து எண்ணெயாற்ற செக்காற்ற ஜாதியை சேர்ந்தவங்க வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா காந்தியடிகளே வந்து அவரோட விவாதம் பண்ணி என்னடா இந்த அளவுக்கு தெளிவா உரிமையா பேசுறான், பல விஷயம் உள்ளவனாடு தெரியுது, உனக்கு யாருப்பா சீனியர், நீ யாரு உங்க தலைவர்னு கேட்டிருக்காரு. எனக்கு யாரும் தலைவரெல்லாம் இல்ல அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை காந்தியடிகளே நீங்கள் யாரையாவது தலைவராக நான் வச்சுக்கணும்னு நீங்க விரும்பினா உங்க நண்பர் ஈவே ராமசாமி வேணா நான் வச்சுக்கிறேன், பெரியார. ஆமா, அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து இன்னும் எவ்வளவு பேரு அந்த திராவிட இல்லத்துல போய் தான் தங்கி படிச்சுதான் இப்படி இதாகி வந்தாங்க. இது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க வந்து கல்லர்கள்ல ஒரு நபர் ஒரு முக்கியமான அந்த பகுதியில் இருக்கிறவங்க எங்க பகுதியில் பள்ளிக்கூடம் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க, தஞ்சாவூர்ல. ஆமா, அப்ப அதுக்கு வந்து 5 பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு இவங்க வந்து அனுமதி அளிச்சு உத்தரவிட்டு அதை தொடக்கி வைக்கிறாங்க. ஆமா, அப்ப அது மட்டும் கிடையாது. அப்படி வந்து பல, அதாவது எல்லா ஜாதியிலும் இப்ப நாடார் ஜாதியில எவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி ரவிக்கு அணியக்கூடாது, கோயிலில் தேங்காய் உடைக்க கூடாது, கோயிலுக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் மோசமான சட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஒழித்தது நீதி கட்சி தான். நீதி கட்சி. ஆமா, நான் இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன், என்ன இந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது நீதி கட்சி தான் சொல்லிட்டு. எப்படி தான் இப்ப சென்னையில வந்து அவர் மேயறப்ப அவர் அங்க ஃபர்ஸ்ட் முதல் இதா கொண்டு வர்றாரு. அவர் தான் கொண்டு வர்றாரு. நீங்க இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சியில் இப்ப காலை உணவு திட்டத்தை ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் கொண்டு வரப்ப கூட இது திராவிட மாடல், இது நீதி கட்சி எங்களுடைய முன்னோடின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. நீங்க இன்னைக்கு செய்யற பல திட்டங்கள், புரட்சிகர திட்டங்களை எல்லாம் வந்து அன்னைக்கே அவங்க தொடங்கி வச்சவங்க. ஆமாங்க, இன்னொன்னு நம்ம வேற கேப்ல மறந்துட்டா, இவனுக்கு இந்து முன்னணி சந்த முன்னணி இவன்லாம் வந்துட்டு ஆலயத்தை வந்து இந்துக்களிலே கூடு, அறநிலைத்துறை எதுக்குன்னா போராடுறாங்க. இதுக்கு ஆரம்பிச்சது அவங்கதானுங்க, மெயின் அவங்கதான். நீங்க அந்த இந்து அறநிலைத்துறை தொடங்கினதும் அவங்கதான். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நீங்க வந்து கோவில் இருக்கிற நகைகள், கடவுளினுடைய சொத்து இதுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கணக்கு வழக்கு இல்லாம இருந்துச்சு.
அதுக்கெல்லாம் வந்து ஒரு மதிப்பு, இந்த நகைக்கு இவ்வளவு மதிப்பு அப்படிங்கறது எல்லாம் வந்து மறுமதிப்பு செஞ்சு மதிப்பீடு செஞ்சு அதை வந்துங்க லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. பதிவு ரெக்கார்டா கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அது ஆத்துக்கு அதை கொண்டு போறேன் இதை கொண்டு போறேன் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு மயிலும் பண்ண முடியாது. நம்ம என்ன நினைச்சா கடவுளுக்கு தெரியாம இவங்க அப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமாங்க? கடவுளையே தூக்கி ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றது நாம ஒண்ணு, இன்னொரு பாப்பா ஒருத்தன் தான். 2 பேருக்கு தான் தெரியும். இன்னொன்னு 2 பேரும் கடவுள் இல்லைன்னு சொல்றோம். நம்ம வந்து கடவுள் இல்லைங்கிறது மக்கள் சமமா இருக்கிறதுக்கு விடாம தடுக்குது. இந்த ஜாதியா ஒவ்வொருத்தர வந்து மேலானவன் கீழானவன்ங்கிறத வந்து இதுதான் காப்பாத்துது. கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறான். ஆமா, அதனால நான் கடவுள் இல்லைங்கிற. நீங்க வந்து வெளியே சொல்லல, ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரியும் அது சும்மா ஒரு கல்லு தானே. அதை என்ன பண்ண போறோம், அதனாலதான் இந்த வருஷம் ஏமாத்திட்டு இருக்கிறான். ஆமா, ஆனா கும்பகோணத்துல கூட எவனா ஒருத்தன் கருவறை லீலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. தேவநாதன். ஆமா, தேவநாதன் ஐயர். அவன் நல்லவர், ஐயர் நல்லவர் தான். ஆனா தேவநாதன் அப்ப வந்து ஒரு மெயினான பேட்டி நக்கீரல வந்து இருந்தது. உலகத்துல இல்லாத செஞ்சுட்டேன் ஓ அப்படின்னு இருந்தான். ஆனா நீ உலகத்துல இல்லாத செஞ்ச, நீ எங்க செஞ்சேன்னு விஷயம். ஏடா இடமே இல்லையாடா. இப்போ நீங்க கருவறை சொல்லல. ஆமா, உண்மைதான் கருவறைக்குள்ள நீங்க வந்து சொல்லக்கூடிய உள்ளாடைகளை எல்லாம் வந்து சாமி சிலை மேல காய போட்டு தொங்கிட்டு கோயில்ல பூ வைக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து அவங்களதான் இப்படி பண்ணது. இப்ப நீங்க கூகுள்ல வந்து அவன் பேரே கருவறை தேவனாதான் ஆயிருச்சுங்க. இப்பயே இப்படின்னா அப்ப என்னென்ன லீலை பண்ணிருப்பானுங்க அவனுங்க. அப்ப இந்த சட்டம் கொண்டு வந்து கரெக்ட் தான். நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அண்ணாமலை என்னங்கிறாரு, நான் முதலமைச்சர் ஆனால் முதல் கையெழுத்து ஆனால் இங்க தமிழ்நாட்டுல ஆக மாட்டாங்க. நான் வந்து ஆனால் முதல் கையெழுத்து, என்னுடைய முதல் கையெழுத்து இந்த அறநிலையத்துறை ஒழிக்கப்படும். இந்த அறநிலையத்துறை ஒழிக்கப்படும். ஆமா, யார்கிட்ட கொடுப்பாங்க? இந்துக்கள் கிட்ட. இந்துக்கள் யாரு? அந்த கொரங்கநாதனா தேவநாதன் மாதிரி பாப்பாண்ட கொடுப்பாங்க. ஆமா, நம்ம கிட்ட இந்துக்கள் கொடுக்குறன்னு உண்மை சொல்றது. ஆமா, அப்ப நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்துக்காக முதல் அமைச்சரவையே வந்து அதுவும் நீதி கட்சி தான். ஆமா ஆமா, அப்படி வந்து அவங்க வந்து பல சாதனைகளை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. நீங்க இன்னொன்னு நான் படிச்சிருக்கீங்க. நம்ம ஒரு டாக்டரா ஒண்ணு என்ன பண்ணுவோம், +2 முடிவு படிப்போம், ஃபர்ஸ்ட் குரூப் எடுப்போம், மெடிக்கல் காலேஜ் போய் சேருவோம், டாக்டருக்கு இது பண்ணுவாங்க. அப்பெல்லாம் என்னன்னா சமஸ்கிருதம் தெரியணும், சுக்லாம்பரம் பிரபரம் ஏதாவது சொல்றேன், நம்மளுக்கு வாயில வரல. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ போய் டாக்டர் காலேஜ்ல அதாவது மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியில போய் சீட்டே வாங்க முடியல இருந்துச்சுங்களாமா. அது ஃபர்ஸ்ட் வந்துங்க, நீங்க நம்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்துங்க நோய்க்கு வந்து ஊசி மருந்து போடுறதை தாண்டி மந்திரங்கள் சொன்னாலே அவங்க ரெடி ஆயிருவாங்க. ஓ, மந்திரம் சொன்னாவே ரெடி ஆயிருவாங்க. அதுக்குதான் சமஸ்கிருதம் வேணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்ப சங்கராச்சாரியர் என்ன ஹைகோர்ட்டுக்கு போய் ஆஸ்பத்திரியில போனாரு, இதெல்லாம் வந்து சொன்னா நம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஓ, இதையெல்லாம் உடைச்சு விட்டு ஒண்ணு இல்லடா மூடிட்டு வந்து எதுனாலும் எந்த கோயில எது நடந்தாலும் பண்ணாலும் கணக்காட்டுங்க. கோவில் சொத்து தான், அது பாப்பான் சொத்து கிடையாது. நீ வாங்குற எல்லாத்தையும் நீங்க அவங்க வந்து பெரும்பாலும் எல்லா சொத்துக்களை எல்லா இடங்களையும் வந்துங்க நீங்க வந்து ஒண்ணு இல்ல. இப்ப என் முன்னாடி ஒரு பிற்படுத்தப்பட்டவரை யாரோ ஒருத்தர் ஒரு மன்னர் ஏதோ ஒண்ணு வைங்க, வெத்தலை காம்பு இருக்குல்ல, அதை காம்பு வந்து கில்லாமையோ இல்ல காம்பு தின்னுட்டாலோ அது ஒரு பெரிய பழி, பெரிய நாடே அழிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணானா, சாமி அதுக்கு என்ன சாமி சொல்லுங்க சாமி, ஏதாவது பரிகாரம்னு சொன்னது. அவன் என்னங்கிறானா, காம்பு தின்னுட்டியல்ல அதுக்கு வந்து ஏதோ ஒரு பாப்பானுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம், 2 வேலி நிலம், 2 வேலி நிலம், 4 வேலி நிலம், சதுர்வேதி மங்கலத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர் எழுதி வாங்கியிருக்காங்க. வத்தாக்கி மணி ஆத்தோரத்துல தான் இருப்பானுங்க அக்கறைக்காரன்னு சொல்லிட்டு. ஆமா, தண்ணி இருக்கிற இடத்துல, மெயினான இடத்துல. ஆமா, அப்ப இவங்க வந்து இவ்வளவு கொடுமையிலே பண்ணின காலத்துலதான் ஒரு இந்த பார்ப்பனர் அல்லாத மக்களின் விடிவுக்காக ஒரு மிகப்பெரிய புரட்சிங்க நினைச்சே பார்க்க முடியாது. அப்ப நீங்க சொல்ற பார்த்தோம்னா மதிய உணவை கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு வாக்குரிமை கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டமே இந்துக்கள் இல்லாத மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த அவா சொத்தா இருந்த அறநிலைத்துறையை வந்துட்டு அனைத்து மக்களுக்காக அரசே வந்துட்டு கையில் எடுத்து அறநிலைத்துறை கொண்டு வந்தாங்க. அப்புறம் நீங்க மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் முறையை மாத்தி நீங்க வந்துட்டு படிச்சா பாஸ் பண்ணா போதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க.
இதெல்லாம் கொண்டு வந்து நீதி கட்சி ஆச்சு. ஆமா, இன்னொன்னு முக்கியம், இதெல்லாம் அவங்க ஏத்துக்க முடியுங்களா? வயிறெல்லாம் எரிஞ்சிருக்கு. பூணூல எதுக்கு போட்டிருக்கான்னு நினைக்கிறீங்க? அதுதான் டபுள் யூஸ் ஆட்ட அப்படி எரியும் போதெல்லாம் அப்படி சொரிஞ்சுக்குவாங்க. நீங்க இதை விட ஒரு முக்கியமான செய்தி, இப்ப இருக்கிற தமிழ் தேசியம் சொல்லி பேசுறானுங்க, அயோக்கிப்பனுங்க இவனுங்க சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்த நமச்சிவாயம் முதலியார் அவர்களுக்கு மாத சம்பளம் 81ஆகவும் வெறும் 81 ரூபா தான். ஆமா, தமிழ் பேராசிரியருக்கு. அதே நேரத்தில் அக்கல்லூரியில் சமஸ்கிருத பேராசிரியராக வேலை பார்த்த குப்புசாமி சாஸ்திரி, ஆமா, அவருக்கு மாத சம்பளம் 300. என்னங்க அநியாயம் இருக்கு? அநியாயம் இல்லைங்க, சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழி தமிழ் மக்கள் பேசுறாங்க, அவருக்கு சம்பளம் தேவபாசைங்க சமஸ்கிருதம் செத்து போன பாசை தாங்க. அதே செத்து போன பாசைக்கு 300 ரூபாய் சம்பளம். ஆனா தமிழுக்கு வந்துகிட்டு 81 100 ரூபா கூட இல்ல, 100 ரூபா இல்ல, 81. அவ்வளவுதான். இவனுக்கு தெரியுமா சீமா? நீங்க இதுல என்னன்னா, அவைய 300ஆவும் இருந்த கொடுமையை எதிர்த்து பெரியார் எழுதுறாரு பத்திரிகை. கன்னடர் பெரியார், தமிழர் அல்லாத பெரியார். இவன் கன்னடங்கிறான், தெலுங்குங்கிறான், ஒருத்த வந்து பாகிஸ்தானிங்கிறான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மொத்தம் மனுஷன் அவ்வளவுதான். சொல்லுங்க நீங்க. அந்த பெரியார் எழுதிதான் அதன் அடிப்படையில் நீதி கட்சி ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர் அந்த வேறுபாட்டை நீக்கி உத்தரவு பிறப்பித்தார். நீதி கட்சி பண்ணது. ஆமா, அதுதான் இப்ப வந்துட்டு இவர் எப்ப பார்த்தாலும் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் நீதி கட்சி நீச்சி. நீங்க வந்து திமுக செஞ்ச எப்பவுமே திமுக நன்றி மறக்காம பல எந்த சாதனை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க இது மட்டும் கிடையாது. நீங்க சர்பிட்டி தியாகராயரு அவர் வந்து தெலுங்குறங்கிறான என்ன யூரின் டெஸ்ட் எடுத்திருப்பானுங்களே. ஆமா, அதான் எடுத்து. அவருக்கு என்ன பட்டம்? அவருக்கு வந்துட்டு தெலுங்கர் பட்டங்க. தெலுங்கர் பட்டம் தான் இருக்கு. அதிகம் தெலுங்கர் பட்டம். அவன் வேற எந்த மொழியா இருந்தாலும் சரிங்க, ஆனா இவங்க சொல்ற தெலுங்கர் பட்டம் தான். இவங்களை எதிர்த்தா தெலுங்கர் ஆவாங்களா இல்ல எப்படி எனக்கு புரியல. இவங்க எதிர்த்தா தெலுங்கர் ஆவாங்களா இல்ல, இவங்க வந்துட்டு என்ன, இவனுக்கு ஒரு அரசியல். அது நீ எவன் எது சொன்னாலுமே இவன் தெலுங்கர் நான் தான் தெரியுங்களா. இப்ப இவன் முதலமைச்சர் ஆயிருவேன்னு எப்பயும் சொல்லிட்டு வர்றான். ஆமா, அவருக்கு முதலமைச்சர் ஆயிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தப்ப ஆமா வேண்டான்ட்டாரு. சர்பிட்டி தவிர வேணான்ட்டாரு. ஆமா, முதல் டைம் நீதி கட்சி ஜெயிச்சப்பா வேணான்ட்டாரு. ஆனா இவன் அவர் தெலுங்கராமா, அவரு தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படி இப்படிங்கிறானுங்க. இந்த யோகியம் தான் பாலியல் மன்னன் சீமான் தான் அவங்க இவ்வளவு பேசுறான். ஆனா அவர் அந்த இதுவே வேண்டாம். நாம தெலுங்கு தமிழ் பேசல, மனுஷங்க பேசுறோம். ஆனா ஈழத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கணவன் இழந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு தெலுங்கு பெண்ணை, நம்ம முன்னாள் அமைச்சர் காளிமுத்தோட 2வது மனைவி, அவங்க தெலுங்கு குடும்பம், அந்த தெலுங்கு பெண்ணை வலுக்கட்டாயமா திருமணம் பண்ணி, அந்த அம்மாவுக்கு வயசு 30 நினைக்கிறேன், இந்த ஆளுக்கு 55 என்னமோ. ஆனா நாம இங்க வெளியே சொல்றது ஒண்ணு, ஆனா உள்ளுக்குள்ளேயே ஒரு தெலுங்கு குடும்பத்தோட தான் இருக்காரு அண்ணன். ஆமா ஆமா ஆமா, நீங்க அது மட்டும் கிடையாது. சோமசுந்தரம் ஒருத்தர். சோமசுந்தரம். ஆமா, அவர் பாத்துட்டீங்கன்னா அவர் தான் நீதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓமந்தூரார் சொல்றாரு. நேரு ஒரு பாப்பா ஒருத்தன் திருவேங்கடாச்சாரியாரு என்னமோ ஒருத்தன் அவனை பாப்பா ஆக்கணும்னு சொல்லிட்டு நேரு அங்கிருந்து ஆர்டர் போடுறாரு பிரதமர். இது அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவர் தமிழர் ஒருத்தர் இவர் ஆகணும்னு சொல்லி ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருவர் தமிழர்னு வச்சுக்க, ஏதோ ஒரு வச்சுக்க, நீ ஏதோ பயன்படுத்தி நாம தமிழன் சொல்லுவோம், நீ தெலுங்கு மலையாளி ஏதோ வச்சுக்க. ஆனா அவரை நேருவினுடைய இதை ஏத்துக்காம நான் இவரைத்தான் ஆக்குவேன், இதை ஆக்கிறத ஒத்துக்கிட்டா நான் முதலமைச்சரை நீடிப்பேன், இல்லைன்னா முதலமைச்சர் பதவியே மயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு சொன்னவர். அவரு என்னங்கிறானு ஓமந்தூராரு, அவரு வேற, அவரு ஓமந்தூர் ரெட்டியா தானுங்க, அப்புறம் எப்படி தமிழன் ஏத்துக்குவாங்க, கிழிஞ்சது. ஆனா ஒரு தமிழரை நீதிபதி ஆக்குவேன், என் சோமசுந்தரம் அவரை நீதிபதி ஆக்குவேங்கிறதுக்கு வேண்டி என் பதவியே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாரு. ஆமா, இவன் பதவி இவன் அப்படி பண்ணா என்ன ஒண்ணு இல்லைங்க. இப்ப சீமான் தான் முதலமைச்சருங்க. முதலமைச்சராக இல்லைங்க, கட்சியில கொஞ்சம் நல்லா பேசுறாங்கன்னு கல்யாண சுந்தர ராஜீவ்காந்தியை துரத்தி விட்டுட்டான். அவங்க தெலுங்கரா இருந்திருப்பாங்க, தெரியாம அவங்கள பச்சை, இவங்க சொல்றபடிதான் பச்சை தமிழருங்க. இவங்க பயங்க யாராவது பேசுனா, அந்த காளியம்மாள் ஒரு அம்மா, ஆமா, அது எப்படி அருமையா பேசிட்டு இருந்துச்சு, நம்மளுக்கு மாற்று விமர்சனம் வந்தாலும் பேசிட்டு இருந்துச்சு, அதை உடனே அனுப்பிவிட்டான். அனுப்பிச்சுட்டா பரவாயில்லைங்க.
பிசுறுங்கிறான். காளியம்மாள் பிசுறுங்கிறான், அப்புறம் உசுருங்கிறான், மாத்தி மாத்தி பேசுறான். ஆனா இவன் தான் தமிழர்களுக்காக பெண் விடுதலைக்காக உலகிலேயே அதிக குரல் கொடுத்த பிடல் காஸ்ட்ரோவின் தம்பி கார்ல் மார்க்சின் அண்ணன். ஆமா, முசோலினியின் ஆனா இவன் தான் வந்து பெண்களுக்காக இது பண்றேன். அவன் அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது இன்னும் அவனை கார்த்தியா சாட்டை திரும்பியான ஒரு இது போயிட்டு இருக்கு. நீக்கப்படுவாங்க. ஐயோ ஆமாங்க, நீங்க என்னங்க, அவன் தான் தலைவர். அவனுக்கு பொதுக்குழும் கிடையாது, சேக்கலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன சொல்றானோ அதுதான். இப்ப தேவதாசி ஒழிப்புன்னு இருக்குல்ல, ஆமா, அதுவும் நீதி கட்சி தான் கொண்டு வருது. ஆமா, அதுவும் நீதி கட்சி தான். தேவதாசி ஒழிப்புன்னா அதை எப்படி சொல்றாங்க? தேவதாசி ஒழிப்புன்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொட்டு கட்டி விடுறதுங்க. அது ஒரு ஜாதி. கோயிலுக்கு. ஆமா, கோயிலுக்கு வந்து அந்த பொண்ணு வந்துட்டு இதான உடனே கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டுருவாங்க. அது சொல்றது கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுறது. அந்த கோயில் இருக்கிற இந்த பார்ப்பனர்கள், அந்த கோயிலுக்கு நிர்வாகம் பண்றவெல்லாம் அந்த பொண்ணை வந்துகிட்டு பயன்படுத்திக்கிறது, பாலியல் ரீதியா பயன்படுத்திக்கிறது. பாலியல் பொருளாதான் பொட்டு கட்டி விடுறதுங்கிறது. அது ஒரு பாலியல் பொருளாகவும் நடனம் ஆடுறது, இந்த மாதிரி பொண்ணை ஒரு இது பண்றது அந்த பாலியல் இதுங்க. இதுக்குன்னு ஒரு சமூகம், ஒரு ஜாதி காலங்காலமா வந்துட்டு தேவதாசி. ஆமா ஆமா, ஏன்னா அந்த சமூகத்து பேரை நம்ம இப்ப சொல்ல தேவையில்ல. ஆனா அந்த இதுதான் வந்ததுங்க. அதுல இருந்தான் முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒரு அம்மா வந்து முதல் மருத்துவரும் ஆனாங்க. அந்த சமூகம். ஆமா, முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க பேர்ல அரசு பணம் கூட. ஆனா நீங்க இன்னொரு விஷயம் இருக்குங்க, அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண தாலி கட்டக்கூடாது. ஓ ஆமா, தாலி கட்டக்கூடாது. ஏன்னா அவங்க தாலி கட்டினா ஒருத்தர் தாலி கட்டினா என்ன? ஒரே நிமிஷம், இப்படி புரிஞ்சுக்கிட்டா, தாலி கட்டப்படாத தேவதாசின்னா ஒரு பலர் நினைச்சவங்க எல்லாம் வரலாம், எல்லாத்துக்கும் பொண்டாட்டி. ஆமா, இப்ப அவங்களுக்கு தாலி கட்டிட்டா ஒருத்தருக்கு அவங்க பொண்டாட்டி ஆயிருவாங்க, மனைவி ஆயிருவாங்க. ஆமா, அத வந்து ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சம்பிரதாயம், வேதம், இந்து மத ரூல்ஸ். இததான் பெரியார் என்ன பண்றாருன்னா, பெண்களுக்கு தாலி வேலி, பெண்களுக்கு தாலி கூடாதுன்னு சொன்ன பெரியாரு. ஆமா, அவர் தாலியே ஆகாதுன்னு. ஆமா, அவரு இந்த பெண்கள் வந்து கல்யாணம் பண்ண தாலி நீங்க கட்டணும்னு சொன்னாரு. நீங்க தாலி கட்டுங்க. புரியலீங்க தோழர், நான் என்னங்கிறேன்னா தாலி வேலின்னு சொல்லி ஆகாது, கட்டினா 2 பேரும் கட்டிக்குவாங்க அப்படின்னு இதெல்லாம் பேசிக்கிறத பாக்குறேன். அப்ப பேசின அப்படியே தானே இருப்பாரு அவரு. வந்து இந்த தேவதாசிகளுக்கு மட்டும், அதாவது பலருக்கு மனைவியா இருக்கிறதுக்கு வேண்டிதான் அந்த தாலி கட்டக்கூடாதுங்கிறது. ஆனா அவங்களுக்கு தாலி கட்டணுங்கிறாரு. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தாலி கட்டுற உரிமை கிடையாது. தாலி ஒரு பிற்போக்கான இது, மூட நம்பிக்கைங்கிறது அது வேறங்க. பெரியார் இருக்கிறாரு. ஆனா இந்த சமூகத்துல வந்த பெண்கள் தாலி கட்டக்கூடாது, மத்த சமூகத்துல இருக்கிற பெண்கள் மாதிரி வாழக்கூடாது. ஏன்னா தாலி இவங்க நிரந்தரமா வந்து திருமணம் பண்ணிக்க கூடாது. இவங்க வந்துட்டு என்னன்னா, நீங்க வந்துட்டு அது கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஐயரு இவனுங்க கோயில்காரனுங்க. உண்மையாலுமே சொல்றேன், ஒருத்த வந்து என்ன பண்ணுவான்னா, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் ஒன்றை சொன்னேன், கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் வழக்கம். ஆமா, ஆனா இந்த ஆளு நம்ம கிழவன், ஆமா, எந்த இடத்தில் யாருக்கு உரிமையோ, ஆமா, இந்த தாலி கட்டினாதான் உங்களுக்கு உரிமை மதிப்புன்னா அங்க தாலி கட்டுங்கிறாரு. ஆமா, இந்த இடத்துல தாலி கட்டுவது அதே இன்னொரு பெண்ணுக்கு வந்து அது கேவலம், அடிமைத்தனம் அப்படின்னா அங்க கட்ட வேண்டாங்கிறாரு. ஆமா, அவருக்கு தேவை வந்து அவங்களுக்கு சமத்துவம், சுயமரியாதை தான். இந்த சுயமரியாதைக்காக நான் வந்து அந்த சுயமரியாதை அடிப்படையா வச்சுதான் ஸ்டாண்ட் எடுப்பேன். அப்படியே நான் எடுத்த ஸ்டாண்டில் காலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்ட மாட்டேன் அப்படிங்கிற. நீங்க ஒரு காமெடி கூட வருந்தாங்க ஒரு படத்துல, கவுண்டமணி, நான் கோட்டச்சாமி தலைகளாதான் குதிப்பேன்னு சொல்லிட்டு குதிப்பாங்க. அந்த மாதிரி தலைவர் பெரியார் இல்ல. பெரியார் ஒரு வழியில போறாரு, அங்க நேரா ஒரு சோறு இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போவாரு, நேரா போய் தலையை முட்டிக்க மாட்டாரு. பெரியார் என்னன்னா இடம்பொருள் லெவல், நடைமுறையில என்ன இருக்கு, நீ சில ஆட்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு, நேரா போய் இடிச்சுப்பானுங்க நெட்டுன்னு. அதை சொன்னதை நான் சொன்னதா சரிம்பாங்க. பெரியார் கொடுத்த கூட என்ன சொல்றாரு, நான் சொன்னதை ஏத்துக்காத, சரின்னு ஏத்துக்காத, உனக்கு அறிவு இருக்கு சிந்தி, சரினா ஏத்துக்கலாம் விட்டுட்டு போன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். ஆமா, நீங்க நாம வந்து நீதி கட்சி நீங்க சொன்னது இன்னொரு விஷயத்துல கூட பார்த்தேன், பெண்கள் பூ வைக்கிறது இதெல்லாம் வேண்டியதில்ல, கிராப் வெட்டிக்கோங்க, போலீஸ் வேலைக்கு போங்க, ராணுவத்துக்கு போங்கன்னு சொல்ற பெரியாரு, ஒரு இடத்துல வந்துங்க கணவனை இழந்துட்டாங்கன்னா அவங்க வந்து உடன்கட்டை ஏறுதல் அந்த மாதிரி காலகட்டத்துல அவங்க பூ வைக்க கூடாதுன்னு இருக்கிறத பெரியார் தன் மேடையில பூ வைக்கும் போது வைக்கிறாரு. ஏன்னா பூ வைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது, வெங்காயம் சொல்லுதுன்னு எவன்டா சொன்னாது, அது உரிமை மறுக்குது அவங்களுக்கு, வெயிடா அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்துட்டு வேணா வச்சுக்கிறாங்க, தூக்கிட்டு போறாங்க. நீ சொல்லாதுன்னு பெரியாரோட கருத்து. அது கடவுளா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் அவர்தான் வெங்காயம் சொல்றாரு. கடவுளையே வெங்காயம். ஆமா, வெங்காயம் உரிக்க ஒண்ணும் இல்ல, அதுதான் வெங்காயம். ஓகே. அப்ப நீதி கட்சி செஞ்ச இந்த சாதனைகள் வந்து நீங்க வந்து பார்த்தா அப்படியே அடுக்கிட்டே போகணும் போல் இருக்கு. ஆமாங்க, அதனால இது வந்து தொடர்ந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். ஆமா, ஏன்னா தியாகராயரை பத்தியே மணிக்கணக்கில் வாரக்கணக்கில் பேசணும். ஆமா,
டி.எம். நாயர் அவர் பெரியாருக்கு முன்னத்த வருஷம். ஆமா, திராவிட லெனின் சொன்னாரு. திராவிட லெனின். ஆமா, அதே போல நடேச முதலியார் ஆகட்டும், முதலியார் ஆகட்டும், பனகலரசர், நீங்க அப்புறம் வந்து ராமச்சந்திர சேர்வை ஆகட்டும், சவுந்தரபாண்டிய நாடார் ஆகட்டும், இந்த மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் போராடிதான் இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு மாறி இருக்குன்னா நீதி கட்சி தான் தொடக்கம். ஓகே. அப்ப அந்த நீதி கட்சி பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.